மண்ணுக்கும் சர்வேஸ்வரனாகிய அந்த சர்வேஸ்வரன் பாதம் பணிந்து என்னை ஈன்ற தாய் தந்தையரின் நல்ல ஆசீர்வாதத்தோடும் மற்றும் இந்த கலை உலகில் இந்த கலை பயிற்சியை அளித்து எனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையப்பா துணை ராஜ நடிகர் செங்கமாரியைச் சேர்ந்த KM தர்மலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் தொடர்ந்து எனக்கு கலை உலகில் நல் பயிற்சிகளை பெற்று வருவதற்கும் தொடர்ந்து நல் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி நடிகர் சங்கத்திற்கும் எனது சிறந்தார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் மஞ்சக்குடி கீழ மஞ்சக்குடி மற்றும் சித்தம்ப மையல் இறை மக்களுக்கும் எனது இனிய உறவுகளுக்கும் இதய நெஞ்சங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவிப்பதோடு மற்றும் இந்த நாடகத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சிறந்த முறையில் நடித்துக் கொண்டிருப்பவர் நமது அருமை அண்ணன் அருமை மாமா சம்பாநட்டையைச் சேர்ந்த குழந்தை ராஜ் அவர்கள் அருளானந்தராக காட்சியிலிருந்து சிறந்த முறையில் நடிக்கக்கூடியவர். அண்ணா மாமாவை தான் இன்னைக்கு வந்து போட்டிருந்தோம். ஆனா அவங்க சில காரணங்களால வர முடியல. அவங்களுக்கு சொந்த வேலை காரணமா வர முடியல. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு யோசனை வந்தது. ஏன்னா சாரை தொடர்பு கொண்டேன். நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சின்னப்பட்டமங்கலத்தை சேர்ந்த சார் மரியம் ஆல்பர்ட் சார் அவர்கள் நடிக்கிறத விட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் இருக்கும். இடையில எப்போவாது அவங்க ஊர்ல மட்டும் அந்த அப்புச்சி கல்லறைக்கு நாடகம் நடிப்பாங்க. ஏன்னா அவங்களோட வேண்டுதல் அப்படிங்கிறதுனால, அவங்களோட அது பற்று கொண்டு இருக்கிறதுனால அங்கே நடிப்பாங்க. அதை நான் நினைவில் கொண்டு சார் நடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் நான் என்னால கேட்டேன். சார் இந்த மாதிரி ஆகி போச்சு சார், எனக்கு நான் ராஜபாட் பண்றேன், எனக்கு நீங்க அன்பு கட்டளையா கேட்டேன், பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்னு. அப்போ சார் ஒரு மறுப்பு எதுவுமே சொல்லல. தம்பி கேட்டுட்ட, தம்பி கேட்டதுக்காக தம்பிக்காக மட்டும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி எனக்காக சார் ஒத்துக்கிட்டாங்க. அது எனக்கு உடனே மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. சாருக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டாலும் பொருந்தாது. தம்பி சொல்லணும், நமது வங்கநகரம் நாதன் சாரோட பையன். இவங்க அப்பா ஒரு சிறந்த ஒரு கலைஞர். அவர் பள்ளியில ஒரு சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்தாரு. பெரிய ஆர்டிஸ்ட், அதான் மல்டி டேலண்டட் பர்சன் சொல்றது நாதன் சாருக்கு மட்டும்தான். சிறந்த நாடகாசிரியர், நடிப்பு, அது மாதிரி எந்த ரோலை வேணாலும் செய்வார். அது ஒரு கலைஞர் நாடகம் அமைக்கும் பொழுதுதான் அதனுடைய
டிஃபிகல்டிஸ் வந்து தெரியும். யாராவது ஒரு கலைஞர் வராம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃபுல்லா வந்து அந்த ஏஜென்ட் தான் ஃபுல்லா பொறுப்பு ஏத்துக்கிடும். அந்த விதத்துல நாதன் சார் வந்து எனக்கு தெரிய அவர் சேதுபதி போடுவாரு, டக்குன்னு வந்து எல்லாம் போடுவாரு. இது குமாரப்பன் பிள்ளை போடுவாரு, வைத்தியர் சீனுக்கு வருவாரு, அது மாதிரி நாரதர் போடுவார், வள்ளி திருமணத்துல முருகன் போடுவார். அவர் போடாத விஷயமே இல்லை. யமன் போடுவாரு, யமன் போடுவாரு. அது மாதிரி ஒரு சிறந்த கலைஞர். அவருடைய புதல்வர் வந்து கலை உலகில் வந்திருக்காருன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். தம்பியை வந்து நான் 2 வருஷம் கூப்பிட்டு இருந்தேன். நான் சொந்தமா நடத்துற நாடகத்துல தம்பி வந்து பண்ணி விடுப்பேன். நல்ல பண்பு, அருமையான பணிவு. அதனால வந்து தம்பி ஆத்மநாதனையும் தம்பி மோசஸை வந்து நான் எப்போதுமே நினைச்சிருப்பேன். தம்பி கலைஞி எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, இந்த மாதிரி சார் வந்து ஆர்டிஸ்ட் இல்லை சார், அருளானந்தர் பண்றதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு சொன்ன. அப்படி கண்டிப்பா நான் 1 லட்சம் ரூபா சம்பளம் தரேன்னு சொல்லியிருந்தா கூட நான் எந்த நாடகத்துக்கும் போயிருக்க மாட்டேன். நான் ஒரே வார்த்தையில சொன்னேன், என்னைக்குப்பா வருது அப்படின்னு கேட்டேன். சொன்ன அப்படி வெள்ளிக்கிழமை சார் அப்படின்னு. ஓகே, நான் சனி ஞாயிறு எனக்கு ரெஸ்ட் தான், நான் நடிச்சுட்டு போய் 2 நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் கண்டிப்பா வர்றதுமே நீ பார்ட்டியை போகணும்னு சொன்னேன். நீ வளரணும், இன்னும் வந்து இந்த கலை உலகில் நீ தொடர்ந்து பயணிக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் டிசிப்ளினோட நீ இருக்கணும். மே காட் பிளஸ் யூ வித் ஹிஸ் லவ் தட் மேக்ஸ் எவ்ரி டே ஜாய் டு லிவ். நீ என்னோட ஆசீர்வாதத்தோட வளர மனந்தார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி, மிக்க நன்றி. அது மட்டுமல்ல, இந்த மேடையில வந்து உண்மையிலே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் உண்மையிலே பல நாடகங்களுக்கு வந்து கதாசிரியர், பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அப்பா வந்து ஆர்.கே. மூர்த்தி அப்பா வந்து மிகப்பெரிய ஆசிரியர், மிகப்பெரிய திறமசாலி. உண்மையிலே இவ்வளவு வயசானாலும் அங்க இருந்து அமர்ந்து உண்மையிலே இந்த வயசுலயும் பாருங்க, அந்த உட்கார்ந்து சாதாரணமா ஒரு 5 நிமிஷம் அல்ல 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஒரு சேர்ல வந்து அமர்ந்து இருந்து இருக்கிறதே நமக்கெல்லாம் முடியாத காரியம். ஆனா விடிகிற வரை இருந்து இந்த வயசுலயும் அந்த துடிப்போட இந்த கலை பணியை எந்த அளவுக்கு அப்ப நேசிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அப்பா அவங்க முன்னாடி. அது மட்டும் இல்ல, இந்த மிருதங்கத்துல நான் வந்து சின்ன குழந்தையில இருந்து பாக்குறேன். அப்பவே வந்து மிகப்பெரிய ஜாம்பவான வளம் வந்து கொண்டிருக்கின்ற புறத்தநாடை சேர்ந்த அருமையான வந்து விநாயகமூர்த்தி அண்ணன். உண்மையிலே அவங்கெல்லாம் எனக்கு இந்த மேடையில கிடைச்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல, நமது ஊருக்கு அருகாமையில் உள்ள செல்லப்பங்கோட்டையை சேர்ந்த கண்ணன் அண்ணன் அவர்கள் வந்து ஆல்ரவுண்டு. உண்மையிலே நான் அண்ணனையும் வந்து சின்ன வயசுல வந்து அப்பாவோட பெட்டி தூக்கிக்கிட்டு போவேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத. ஆமா, இன்னைக்கு உள்ள ஆல்ரவுண்ட்லே வந்து உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க, சக கலைஞர்களே சொல்லுவாங்க, பாராட்டக்கூடிய மிக நேர்த்தியான ஒரு ஆல்ரவுண்டை இசைக்கக்கூடிய ஒரு கலைஞர். உண்மையிலே அன்னைக்கு வந்து அண்ணனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 15 நான் வந்து கல்யாணம்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் இருக்கேன். அப்பாவுக்கு வந்து பெட்டி தூக்கிக்கிட்டு நான் போனேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அண்ணன் வந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது மைண்ட்ல அப்படியே மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. நீலாம் வரணும் தம்பி கலைத்துறைக்கு. அது எந்த இடத்துல சொன்னாங்கன்னா, அண்ணன் மறந்துட்டாங்களான்னு தெரியாது, கரூர்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது காலையில அண்ணன் சொன்னீங்க, நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கலை வந்து கலைத்தாய் வந்து என்னை உள்ள இழுத்துருச்சு. இந்த கலை தாயின் அருளால, உங்களுடைய ஆசீர்வாதத்தால மற்றும் இந்த மாதிரி ஜாம்பவான்களோட ஒரு ஆசீர்வாதத்தோட நான் வந்து இந்த கலைத்துறையில தொடர்ந்து பயணிக்கணும். இப்போ வந்து எனக்கு பொறுப்பு அடுத்தடுத்து வரும்போது எனக்கு பொறுப்பு அதிகமாயிருச்சு. இந்த கலைத்துறையில இன்னும் நம்ம என்ன பண்ணணும், என்ன சாதிக்கணும், வளர்றதுக்கு தேடி கொண்டிருக்கிறேன், தேடணும். அதுக்கு நீங்க எல்லாம் வந்து ஒத்துழைப்பு தந்து எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய தாழ்மையான என்று சொல்லிக்கொண்டு இந்த கலைத்துறையில் நான் பயணிக்கிறேன் என்றால் மிக முக்கியமான காரணம் என்னுடைய தாய். அது மட்டுமில்ல, என்னுடைய தந்தையும் இந்த கலைத்துறையில் வந்து நடிக்கும் பொழுது என்னுடைய தாயை வாழ்த்து விட்டு, அவருடைய தாயை வாழ்த்து விட்டு தான் அந்த நாடகத்தை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நானும் அப்பாவின் அந்த ஒரு துணியிலேயே என்னுடைய தாயை வாழ்த்து விட்டு என்னுடைய கலைப்பணி இறைப்பணியை தொடங்குகின்றேன். நல்வாழ்வு தந்தாயே
கண்ணார கந்தாலும் ஆடாத நான் இல்லை தாயே அல்வாழ்வும் தந்தாயே கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகை கண்ணால் மூடிக்கொள்ளும். மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, கதையை கேட்டால் உங்கள் சிறகை கண்ணால் மூடிக்கொள்ளும். நிலையை கேட்டால் நாடும் மாசம் கொண்டே வானத்து பறந்து இளந்திர திருந்திவதே ஒரு பாட்டு போடுத்து கூட தாண்டு மனவாரம் சிறு வண்ணம் பறந்துகளே மரங்கள் கேட்டே வரங்களை அவனை கொடுத்தான் மனிதர்கள் இதை யாரும் அறிவார்.
வண்ணப்பறவைகளே கதையை கேட்டால் உங்கள் சிறை நாள் மூடி பாட்டு ஒரு லட்ச பாட்டு பாடினே ஒரு நிலா பாட்டாலும் ஒரு போட்டு செல்வார் வாழ்க்கை என்னும் மேடைகளில் சிறுவாலை பகுதியை சிறந்த முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் தடியத்தேவனாகிய நான் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வருகிறேன். அதற்கு காரணம் எல்லாம் அல்ல அந்த எம்பெருமான் சிவனின் அருளால் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வருகிறேன். எனக்கு ஆயக்கலைகள் 64 கட்டு சிறப்புற்று விளங்குகின்றேன். எனக்கு எவ்வித குறையும் இல்லை. நான் வாழ்வீச்சிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவன். அது மட்டுமா, அனைத்து கலைகளையும் பெற்று குதிரை ஏற்றத்திலும் அனைத்து வித்தைகளையும் கற்று சிறப்புற்று விளங்குகின்றேன். அப்படி விளங்கிய காரணத்தினாலே இந்த சிறுவாலை பகுதியை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மகாகணம் பொருந்திய மாமன்னர் சேதுபதி மன்னர் அவர்கள் எனக்கு பரிசளித்தார்கள். அது மட்டுமா பரிசளித்தார்கள்? இல்லை இல்லை, என் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் சக்தியையும் பார்த்த சேதுபதி மன்னர்கள் வியந்து பாராட்டும் விதமாக எத்தனையோ பரிசளித்தாலும் பொருந்தாத வண்ணமாக அவருடைய வளர்ப்பு மகள் அல்ல, வளர்ப்பு மகனாகிய எனக்கு அவருடைய அக்கால் மகளாகிய அழகிய கடலையம்மாளையவா பரிசலை தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அழகிய கடலையம்மாள் எப்படிப்பட்ட அழகி தெரியுமா? பேரழகி. அது மட்டுமல்ல, அவளை நான் எப்பொழுதும் என் மனதிலே இறுக்கமாகவும் ஆழமாகவும் நேசித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி எல்லாம் நேசிக்கிறேன் தெரியுமா? இருந்தாலும் வேலையின் நிமித்தமாக, வேலை பழுவின் நிமித்தமாக வெளிதேசங்கள் சென்று பல அரசாங்க வேலை நிமித்தமாக சென்ற காரணத்தினால் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன், ஏக்கமாகவும் இருக்கிறேன். அவள் காணவில்லையே, அவள் எப்படி இருப்பாளோ, எப்படியெல்லாம் இருக்கின்றாளோ, என்னை எப்படியெல்லாம் நினைக்கின்றாளோ என்று ஏக்கமாக இருக்கின்றேன். எப்படி தெரியுமா? ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வையால் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாம் தெய்வம் வேறு, நீ என்னை சேரும் நாளது. ஊரெல்லாம் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் பார்வையால் இன்பத்தை கூட்டுது. நீ எல்லாம் தெய்வம் வேறு, நீ என்னை சேரும் நாளது. உள்ளத்தை
அவள் நினைவிலே எப்பொழுதும் எப்ப காண வேண்டும், எப்படியெல்லாம் காண வேண்டும் என்று ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவள் பேரழகி எப்படிப்பட்ட அழகிய தெரியுமா? அந்த தேவதை கிடைத்தால் அது எல்லோரும் இவ்வாறாக இப்படிப்பட்ட அழகி பேரழகி அவளை எப்படியெல்லாம் என் மனதில் இது மட்டுமா கோட்டை கட்டி வைத்திருக்கின்றேன், இன்னமும் எவ்வளவெல்லாம் கோட்டை கட்டி வைத்திருக்கின்றேன். வாசம் எப்படி தெரியுமா? மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா காட்டி உன்னுடைய வாசம் மானோட பார்வை மீனோட சேரும் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும்
இது மறையாத என்னுடைய பாசம் மகனா மாறி கட்டுனா ராகவன்னு மலை ஒன்று கட்டி கட்டுனா பொட்டு கட்டி பாடு கட்டுனா ராகவன் மலை ஒன்று கட்டி விட்டு போட்டு புட்ட பொண்ணை மட்டும் விட்டு புட்ட காளி விட்ட மரத்தை புட்ட நீதானே மனதேனோ கரந்துகள் சிறையெடுத்து பார்க்குது மலனே ஆரோட பாடு நீரோட ஆரோட பாடு நீரோட மதுரை கொழுந்து எனவே காலதாமதம் காரியக்கேடு என்பதற்காக உடனடியாக நான் விரைவாக சென்று என்னுடைய முதல் மலையாளை சந்திக்க வேண்டும், பிறகு சிந்திக்க வேண்டும். பார்க்கலாம்.